பகவானை நம்புறவாளை அவன் கைவிடுறதில்ல. நம்ம ராஜாராமனுக்கு நிச்சயமா நியாயம் கிடைச்சே தீரும். இனி எங்க இருக்கு நியாயம்? நாளைக்கு அவனு தூக்கல போட போறாங்களா? தூக்கல போடுறதுக்கு முன்னாடி உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டதுக்கு எங்க ஊரு கோயிலுக்கு போய் ராமரை பாக்க. அப்படிப்பட்ட நல்லவன் எஸ்ஐய கொலை செஞ்சான்னு சொன்னா எப்படி நம்புறது? வந்துட்டாரு ராஜாராமன், வந்துட்டாரு ராஜாராமன், வந்துட்டாரு. ராஜாராமா, என்னடா ஏண்டா உனக்கு இந்த நிலைமை? என்னடா இது அநியாயம்? ஐயா, ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம ஊர்ல ஸ்ரீராம நவமியை ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு வந்தோம். நான் இல்லைனாலும் அதே அளவுக்கு சிறப்பா நடத்தணும். அந்த ராமனுக்கு எந்த குறையும் வரவிடாதீங்க. எதுக்குடா? உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குனதுக்கா? இப்படி எங்க எல்லாரையும் விட்டு உன்னை பிரிச்சதுக்கா? இல்ல அநியாயமா உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கா? எதுக்குடா ராமனை குறை இல்லாம பாத்துக்க சொல்ற? நமக்கு என்ன நல்லது செஞ்சாருன்னு பாத்துக்க சொல்ற? வேதனைப்படாதீங்க. எல்லாம் நம்ம நன்மைக்கு தான் நினைச்சுக்க. ராஜாராமா, டைம் ஆச்சு. போறேன்.
स्वागदीक्षान्ते माङ्गल्यपूजां करिष्ये ॐ धनलक्ष्मी नमः ॐ धान्यलक्ष्मी नमः உனக்கு கல்யாணம் கல்யாணம் என்ன கொழுப்பட இங்க பண்ணி வச்சிருந்தா உனக்கு கல்யாணம் கல்யாணம் என்ன திமிரு லாயர் சிவராமகிருஷ்ணன் வரார் சார். ஹலோ சார். ஹலோ. நான் இவரோட பர்சனலா பேசுறேன். இந்த கொலைகாரன் என்ன சுட்டுட்டான். இந்த ஆள் தான் என்ன சுட்டான். யார் நீ? என்னது கொலை செய்ய பாத்தீங்க? உன்னை காப்பாத்துறதுக்கு. நான் உன்னை சுடாம போயிருந்தா நீ தூக்கு மரத்துல என்ன தொங்கி இருப்ப. இப்ப இந்த காயம் ஆற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்னை எதுக்காக காப்பாத்த நினைக்கிறீங்க? தூக்கு கயிறு கழுத்துல விழப்போகுதுன்னு தெரிஞ்சும் ஒரு பொண்ணோட கழுத்துல இப்படி பலவந்தமா மஞ்ச கயிறை எதுக்காக கட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சொல்லு, அந்த பொண்ணை விரும்பினதுக்காகவா இல்ல பழி வாங்கவா? எதுக்காக கட்டின தாலிய? அண்ணா, இது சாமியோட கல்யாண துணிங்க. அப்பா இது உங்க கையால ஐயர்கிட்ட கொடுக்க சொன்னாரு. அப்பா எங்க?
ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். போன வருஷம் நம்ம ஊர் கோயிலை புதுப்பிச்சு கட்டணும். அதுக்கு வருஷம் குளத்துல தூர் வாரணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு புதுசா ரோடு போட்டோம். இப்ப இந்த வருஷம் கோயில் நிலத்துல இருந்து மொத்தம் 4 லட்சம் ரூபாய் வருமானம் வந்திருக்கு. அதை என்ன செய்யலாம்னு நீங்க சொல்லுங்க. நாங்க சொல்லி என்ன ஆக போகுது? நீங்க தான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். நீங்க என்ன செஞ்சாலும் நம்ம ஊர் நன்மைக்கு தான் செய்வீங்க. என்ன செய்யணும் நீங்களே முடிவு பண்ணிடுங்க. நம்ம ஊர்ல எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. அப்பா, இந்த நாட்டுல எந்த ஊருக்கும் கிடைக்காத பெருமை நம்ம ஊருக்கு கிடைக்கணும்னா ஒரு வேலை செய்யணும். என்ன? கோயில் மானிய நிலம் 500 ஏக்கர் இருக்குல்ல, அந்த 500 ஏக்கரை தலைக்கு 1 ஏக்கர்னு நம்ம கூலிங்க எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல கூலிங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் விவசாயிகள் ஆயிடுவாங்க. பிரமாதம், ரொம்ப பிரமாதம். இங்க பாருங்க பிரசிடென்ட் ஐயா, தான தர்மம் செஞ்சு உங்க பையனுக்கு கைத்தட்டல் வாங்கி கொடுக்கணும்னா உங்க வீட்டையும் உங்க நிலத்தை எழுதி கொடுங்க. இந்த மாதிரி கோவில் மானியத்தை எழுதி கொடுக்க உங்களுக்கு உரிமை இல்ல. அத பத்தி சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அந்த கோயில் நிலம் பிரசிடென்ட் ஐயா தாத்தா ஓடுது. அதனால கோவிலுக்குன்னு எழுதி கொடுத்த நிலத்தை இவங்க பெருமைக்காக திருப்பி எடுத்துக்குவாங்களா? அப்படின்னா கோவில் பராமரிப்பு செலவு யார் கொடுப்பாங்க? ராமர் கல்யாண செலவு யார் சுமப்பாங்க? யோ பிரதர், இந்த வருஷம் கோயில் நிலத்துல விவசாயம் பண்ணதால 4 லட்சம் ரூபாய் வருமானம் வந்திருக்கு. அந்த 4 லட்சத்தை நாங்க பேங்க்ல போட்டோம்னா அந்த பணத்துக்கு ஏகப்பட்ட வட்டி எங்களுக்கு கிடைக்கும். எங்களுக்கு வர அந்த வட்டியை வச்சு வருஷம் ஸ்ரீராமநவமியை கிராண்டா கொண்டாடுவோம். அப்போ இந்த முட்டாளுக்கு புரிய வைடா. வட்டி பணத்தை வச்சு கல்யாணத்தை நடத்துவீங்க சரி, கோவிலுக்கு சுண்ணாம்பு யார் அடிப்பாங்க? ஐயருக்கு சம்பளம் யார் கொடுப்பாங்க? தீப ஏத்துறதுக்கு என்ன யார் வாங்குவாங்க? இது ஒரு ப்ராப்ளமாடா. வீட்டுக்கு 100 ரூபாய் வசூல் பண்ணா அமக்கலம் பண்ணிடலாம். வெரி சிம்பிள். ஆண்டவன் சொத்தை எடுத்துக்கிட்டு கையேந்த சொல்றீங்களா? தத்தேரி. கோயில் மானியத்தை 1 சென்ட் கூட ஒருத்தருக்கு எழுத கூடாது. அப்ப ஒரு வேலை செஞ்சுட்டா என்ன? சென்ட் அத்தர்னு எழுதாம பூமியை மட்டும் எழுதி கொடுத்துடலாம். தங்குவார் கிழிஞ்சிடும். அப்படியே வழிக்கு இங்க நடக்க வேண்டியது ராமராவண யுத்தம் இல்ல, சீதாராம கல்யாணம். வடை அப்பளம் பாயசம் வேணும்னா ஒழுங்கா உட்காருங்க. இல்லன்னா சொல்லுங்க, குந்த வச்சு குத்துவாங்க, முட்டி பேந்து போயிருங்க. என்ன எதுங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க தத்தேரி. அட போங்கய்யா, நீங்க தான் அந்த ஊருக்கு தத்தேரி. அதனாலதான் உங்களை பார்க்க கூடாதுன்னு பாரின் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறேன் இல்லைங்க. அவனுங்க கிடக்குறானுங்க, விடுங்க. என்ன செய்யணுமோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க பிரசிடென்ட் ஐயா. 30 வருஷமா இந்த ஊருக்கு பிரசிடென்டா இருந்தும் எனக்கு வராத ஒரு நல்ல யோசனை என் பையனுக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எங்க ராஜாராம் சொன்னபடியே கோயில் நிலத்தை கூலிக்காரங்களுக்கு இன்னைக்கே எழுதி கொடுத்துறேன். இறங்க 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 சீக்கிரம் இறங்க. ஓ இறங்கயா, சீக்கிரம் இறங்கயா. இந்தாமா ஊர் வந்தா இறங்க. இப்ப நாங்க இறங்க வேண்டியது இங்க இல்ல, நேரா எங்க மாமா வீட்டுக்கு வண்டியை விடு. இது ரூட் பஸ், முனிசிபாலிட்டி வண்டி இல்ல. நினைச்ச இடத்துல இறங்குறதுக்கு இதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இறங்க. இறங்க முடியாதுன்னா தூக்கி வெளில போட்டுருவோம். அம்மாடி, ஐயோ ஐயோ, அங்க அடிக்காதமா. அம்மா, ஐயோ ஐயோ, அம்மா. ரைட் ரைட்